இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பினாமிகளினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை நடத்துவது முதலமைச்சரா அல்லது இந்த தம்பிகளா என்பது பொதுமக்களிடத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தம்பிகள் யார்? இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு போடும் அளவுக்கு ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக அவர்கள் வலம் பெறுவது எந்த தைரியத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள்? அதிகாரிகளுக்கு கட்டளையிடும் அளவுக்கு அவர்கள் ஒரு பவர் சென்டராக இருந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறதா என்பதை மறந்துவிட்டு இந்த தம்பிகள் இன்றைக்கு தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டிய நிதிகளை எல்லாம் ஊழல் செய்து அந்த நிதியெல்லாம் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக பயன்படுத்துகின்ற இந்த தம்பிகள் மேல அல்லது இந்த தம்பிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினருக்கும் என்ன உறவு? அவர்களை இயக்குவது யார்? அவர்களுக்கு என்ன தொடர்பு? அல்லது தொடர்புனா இந்நேரம் சொல்லி இருக்கணும்ல முதலமைச்சர் அவர்கள். வெளியில வந்த பிறகு இந்த தம்பிகள் ரித்தீஷ் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, விபின் ஜுஜு யாருன்னு எங்களுக்கு தெரியாது, இப்படி இன்னும் பல தம்பி, கிட்டத்தட்ட 15 தம்பிகள் சொல்றாங்க. இதுல ஏதோ கார்த்திக்னா 3 கார்த்திக் இருக்குதாக சொல்றாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் ஒரு பின்னாடி இருந்துவிட்டு மக்களுடைய பணத்தை சுரண்டி கொண்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு போக வேண்டிய நிதியெல்லாம் கொள்ளையடித்து இன்றைக்கு இரண்டாவது, அதாவது சைமன் டென்னிஸ்ல என்று சொல்லக்கூடிய இன்னொரு பக்கமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தம்பிகள் யார் என்பதை, அவர்களுக்கான தொடர்பு என்ன என்பதை தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக விளக்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.